SC/ST ലിസ്റ്റിൽ ഉപസംവരണവും ക്രിമിലെയറും നടപ്പാക്കുവാനുള്ള സുപ്രീംകോടതി വിധി മറികടക്കുവാൻ നിയമനിർമ്മാണം നടത്തണമെന്ന് VCK കേരള ഓർഗനൈസർ ഇളംചെങ്കൂര ആവശ്യപ്പെട്ടു. ദളിത് ആദിവാസി സ്ത്രീ ബഹുജൻ പൗരാവകാശ കൂട്ടായ്മ സംഘടിപ്പിച്ച ശില്പശാല ഉദ്ഘാടനം ചെയ്തുകൊണ്ട് സംസാരിക്കുകയായിരുന്നു അദ്ദേഹം. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரைட்ஸை கொடுத்தா இந்தியா முழுமைக்கும் ஒரே இப்போ நீங்கள் வந்து பஞ்சாபில் இருந்தாலும் சரி, நாம் வந்து கேரளாவில் இருந்தாலும் சரி, காஷ்மீரில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த ரிசர்வேஷனில் SC/STன்னு ஒரே குடையின் கீழ் நம்மளாம் இருக்கிறோம். அந்தந்த ஸ்டேட்டுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ரைட்ஸை கொடுத்துட்டா பஞ்சாபில் ப்ராப்ளம் இருந்தால் கேரளா வந்து பேசாது, கேரளாவில் ப்ராப்ளம் இருந்தால் மகாராஷ்டிரா பேசாது, மகாராஷ்டிரா பிரச்சனை இருந்தாக்கா உத்தரப்பிரதேசத்தில் பேச முடியாது. அப்படி எல்லா மாநிலத்திலையும் இந்த ரிசர்வேஷனை கொடுத்து தனித்தனியாக பிரிக்கக்கூடிய தன்மையை தான் இந்த பிஜேபி வந்து ரொம்ப சூட்சுமமாக பண்ணுறாங்க தவிர மிச்சப்படி வேற ஒன்றும் இல்லை. எனவே மாநில அந்தஸ்துக்கு மாநில உரிமைக்கு கட்டாயம் நாம் வந்து ரிசர்வேஷனை வந்து கொடுக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அந்த பார்லிமெண்ட் தான், பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த பவர் இருக்கு. பார்லிமெண்ட்ல வந்து ராஜ்யசபாவும் சரி, அந்த பார்லிமெண்ட்ல வந்து மக்கள் சபையும் சரி, ரெண்டும் சேர்ந்து சட்டம் இயற்றினால்தான் இந்த சட்டத்தில் கை வைக்க முடியும். சாதாரணமாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு அம்பேத்கர் நமக்கு கொடுத்துருக்கிற சட்டத்தை நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தப்பா நமக்கு வந்து இப்போ சட்டத்தை டைலூட் பண்றதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. கேட்டா சட்டம் இல்ல, தீர்ப்பு தான் சொல்றாங்க. ஆனா அந்த தீர்ப்பு கூட வந்து நிறைய விஷயங்கள் தப்பா சட்டமா மாறுது. பாபர் மசூதி இடிச்சான், அயோத்தியில கோயில் கட்டினான், அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு பழமையான ஒரு பாபர் மசூதியை இடிக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் சட்டத்துக்கு புறம்பா இடிச்சு அந்த இடம் வந்து ராமர் தான் அங்க பிறந்தாருன்னு எதுவுமே இல்லாம போனாலும் அந்த இடத்துல வந்து கோயிலை கட்டி அதை வந்து அரசாங்கம் செய்யுது சட்டத்துக்கு புறம்பா. அந்த இடம் யாருக்குன்னு இப்ப கேட்டா தெரியாது, இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பு. அயோத்தியில வந்து ராமர் பிறக்கவே இல்லை. நம்முடைய அம்பேத்கருடைய ரிசர்ச் என்னன்னா, அங்க ஏற்கனவே வந்து புத்தருடைய கோயில் அங்க இருக்குதுன்னு தான் வந்து ரிசர்ச்சை தவிர ராமர் கோயில் அங்க இல்லை. நம்முடைய அம்பேத்கரிஸ்ட் பெரும்பாலுமா வந்து அயோத்தியில வந்து ராமர் கோவில் இல்லை, ஏற்கனவே புத்தர் கோயில் இருந்தது. புத்தர் கோயிலை வந்து இடிச்சுட்டு தான் ராமர் கோயிலை கட்டியிருப்பாங்க. அந்த ராமர் கோயிலை வந்து இருந்ததா சொல்லக்கூடிய இடத்துல, பிறந்ததா சொல்லக்கூடிய இடத்துல பாபர் மசூதி கட்டினாங்கன்னு சொல்றாங்க. பாபர் மசூதி 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அது இடிக்கக்கூடாது, பழமையான எந்த கட்டணமா இருந்தாலும் இடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போதும் கூட, ஆனா இதை இடிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவாலேயே இப்ப கட்டி நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ இது போல எல்லா இடத்துலையுமே சுப்ரீம் கோர்ட்ன்ற ஒரு அமைப்பை பிஜேபியோட ஒரு விங்கா இருக்கு. அது சுப்ரீம் கோர்ட் வந்து அம்பேத்கருடைய சுப்ரீம் கோர்ட்டா இல்லை, ஆனா இது வந்து பிஜேபியோட சுப்ரீம் கோர்ட்டா தான் அது இருக்கே தவிர இந்த மக்களுடைய சுப்ரீம் கோர்ட்டாவோ இந்த நாட்டோட சுப்ரீம் கோர்ட்டாவோ அது இல்லை. எனவே அந்த கோர்ட்டு பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தான் கோர்ட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் நடந்து இருக்குது. அது நான் சொல்லலை, பெரிய பெரிய ரிசர்ச் வந்து பண்றவங்க, பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட், பெரிய பெரிய தொலைக்காட்சி, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சொல்றாங்க இது பிஜேபி கோர்ட், நாட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லுவதை ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் நினைத்தால் எந்த கோர்ட்டோட உத்தரவையும் எதிர்க்க முடியும், தனிநபர் தான் எடுக்க முடியாது. ஏற்கனவே பார்லிமெண்ட்ல சட்டம் போட்டிருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் வேளாண் சட்டம், அக்ரிகல்ச்சர் அந்த லாவை ஒட்டுமொத்த நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களா ஒரு வருஷத்துக்கு மேல போராடி வெற்றி பெற்ற வரலாறு, சட்டத்தை மாற்றின வரலாறு, சுப்ரீம் கோர்ட்டை தூக்கி எரிஞ்ச வரலாறு, இப்போ நடக்கிற வரலாறு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நடந்துன்னு இருக்கு. எனவே நமக்கு ஒரு ஆயுதமா இருக்கக்கூடிய நம்முடைய அம்பேத்கருடைய சட்டம் நமக்கு இருக்கும்போது இந்த SC/ST கிரிமிலேயர் சட்டத்தை 100% SC/ST மக்கள் இந்தியா முழுமைக்கும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது நீ சட்டமாக ஏற்றினாலும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து அந்த சட்டத்தை தூக்கி எறிவோம் என்பதை நாம் நினைவாக்கணும் தான் போன வாரம் நடந்த ஹர்த்தால். இந்த ஹர்த்தாலில் வந்து கேரளா அரசாங்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடே என்ன கேட்குறாங்க, எப்படி இப்படி நடந்தது? அங்கே அரசியல் கட்சி நடத்தல, அமைப்புகள் தான் நடத்தினாங்க. ஆனாலும் இந்த அமைப்புகள் நடத்தினா கூட கேரளாவில் ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இப்படி இருக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. அதுதான் கேரளா. தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சி நடத்தினா மட்டும்தான்
நாட்டை ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஆனா இங்க எங்க மக்கள், எஸ்சி மக்கள், சங்கமாக இருக்கக்கூடிய மக்கள் ஒன்று சேர்ந்து, இவர்கள் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம், வெவ்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், ஒருத்தர் ஒரு கட்சி ஆதரிக்கலாம், இன்னொரு கட்சி ஆதரிக்கலாம். ஆனா எல்லாருமே சேர்ந்து SC/ST கிரிமினலுக்கு எதிரான அந்த தீர்ப்பை, சட்டத்தை கேரளாவில், உண்மையாவே இந்தியா முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இந்த எதிர்ப்பு, ஒற்றுமையான எதிர்ப்பு, எத்தனை லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து இல்லை, ஒட்டுமொத்தமான எதிர்ப்பை காட்டியது கேரளா தான் என்பதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. நீங்க தான் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் என்பதை நான் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நான் பெருமையா நன்றி சொல்றேன். ஏன்னா வேற எந்த ஸ்டேட்லயுமே பாத்தீங்கன்னா இப்படி யாரும் இல்லை. ஒரு பார்ட்டி எடுத்திருக்கோம், எல்லாமே போயிருக்கோம். நாங்க தமிழ்நாட்டில் கூட பாத்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே மறுநாள் ஒரு நாள்ல எங்களுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அங்கே நாங்கள் சென்னையில ஒரு மாபெரும் ஹர்த்தால், மாபெரும் அந்த அஜிடேஷனை நடத்தணும். இந்த SC/ST கிரிமினலை ரத்து செய்யணும் அப்படின்னு நாங்க இதை நாங்க நடத்தணும். அதே போல பார்லிமெண்ட்ல நாம அவர் பேசிட்டார். இப்ப நாம எடுக்கிற முடிவுகளுக்கு 100% நாம கேரளாவில் SC/ST கிரிமினலுக்கு எதிராக அந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கு எதிராக நீங்கள் எல்லாம் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அந்த முடிவை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் முழு மனதோடு நாங்கள் வரவேற்று அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் உங்களோடு நின்று களப்பணியாற்றி இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 400-500 பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் கட்டாயம் அங்கே பேசுவார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்றேன். போன முறை கூட SC/ST ലിസ്റ്റിൽ ഉപസംവരണവും ക്രിമിലെയറും നടപ്പാക്കുവാനുള്ള സുപ്രീം കോടതി വിധിക്കെതിരെ രാജ്യവ്യാപകമായി പ്രതിഷേധവും പ്രതികരണങ്ങളും ഉയർന്നുവരുന്ന സാഹചര്യത്തിലാണ് എറണാകുളത്ത് ശില്പശാല സംഘടിപ്പിച്ചത്. M. ഗീതാനന്ദന്റെ നേതൃത്വത്തിൽ നടന്ന കൂട്ടായ്മയിൽ 70ഓളം സംഘടനകൾ പങ്കെടുത്തു. സാമൂഹിക നിയമ മേഖലയിലെ വിദഗ്ധർ വിവിധ പ്രബന്ധങ്ങൾ അവതരിപ്പിച്ചു. അതോടൊപ്പം തന്നെ ഈ വിഷയത്തിൽ സൗത്ത് ഇന്ത്യൻ കോൺക്ലേവ് സംഘടിപ്പിക്കുവാനും ശില്പശാല തീരുമാനമായി. இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் 2 பேர் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் 400-500 பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்கள் தலைவர்